வெல்கம் டு போலோ பை இன்ஃபோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா Hyundai Venue பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு காம்பேக்ட் SUV பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ வெனியோட ப்ரைஸ் சொல்கிறேன். பேசிக் மாடல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8 lakhலேருந்து ஆரம்பித்து டாப் ஒன் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14.5 lakhs வரல இருக்குது. ஸோ இதில் 3 type ஆஃப் இன்ஜின் ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு Hyundai ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1.2 liter இன்ஜின் ஆப்ஷனோட நமக்கு வருது, அண்ட் 1 liter ஆப்ஷனோட வருது, அண்ட் 1.5 liter ஆப்ஷனோட வருது. சரி, ஓகே. நம்ம வந்துட்டு இன்ஜின் சொன்னேன், உங்களுக்கு சிசி அண்ட் பிஹெச்பி அண்ட் டார்க் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.2 liter இன்ஜின் தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த இன்ஜினோட பிஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 82 பிஹெச்பி அட் 6000 RPMல நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது, அண்டு 114 Nm ஆஃப் டார்க்கு அட் 4500 RPMல வந்துட்டு நமக்கு வருது. ஸோ அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 liter ஆப்ஷன் சொன்னோன்னு பார்த்தீங்களா, 1 liter GDI டர்போ ஆப்ஷன். ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1118 horsepowerல வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 6000 RPMல. அண்ட் அதோட டார்க் பார்த்தீங்கன்னா 172 Nm ஆஃப் டார்க்கில் வந்துட்டு 1500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு 1.5 liter டீசல் இன்ஜின், CRDI டீசல் இன்ஜின் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 99 பிஹெச்பி அட் 6000 RPM, அண்டு டார்க் பார்த்தீங்கன்னா 240 Nm ஆஃப் டார்க் தராங்க. ஸோ ஒரு டீசல் இன்ஜினுக்கு என்ன டார்க் தேவையோ அந்தளவுக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காம்பேக்ட் XUV செக்மெண்ட்டில் இருக்க வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதோட காம்படேட்டிவில் இருக்கிறது எக்கோ ஸ்போர்ட், ப்ரீஸா அண்டு XUV 300. ஸோ இந்த மாதிரி இருக்க வண்டிங்களை எல்லாமே டீசல் இன்ஜினுக்கு என்ன பவர் கொடுப்பாங்களோ அதே லெவலுக்கு தான் நமக்கு வெனியூக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் இந்த இன்ஜின் ஆப்ஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் இருக்கிற வந்துட்டு இந்த 3 type ஆஃப் இன்ஜின் ஆப்ஷன்ஸ்லேயே வந்துட்டு மொத்தமாக 18 type ஆஃப் வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இன்ஜின் ஆப்ஷன்லேயும் என்னென்ன வேரியன்ட் இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா நம்மகிட்ட இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா 1.2 liter இன்ஜின். ஸோ இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 type ஆஃப் வேரியன்ட் இருக்குது. ஸோ E1.2 கப்பா இன்ஜின் அண்ட் S1.2 கப்பா இன்ஜின், அண்டு தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா S+1.2 கப்பா இன்ஜின். நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.2 liter இன்ஜினில் மிடில் ஆப்ஷன் தான் நம்மகிட்ட இருக்குது, 1.2 S ஆப்ஷன் தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த 1.2 liter இன்ஜின் வந்துட்டு நமக்கு கப்பான்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணுறாங்க Hyundaiயோட பெட்ரோல் இன்ஜின்ஸ். அதே மாதிரி இந்த 1.2 liter இன்ஜினோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 45 liters, அண்டு ஷோரூமில் மைலேஜ் கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 17.52 km நமக்கு வந்துட்டு மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் யூசர் ரிவ்யூ படி நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 13 to 14 km தான் நம்ம கிளைம் பண்ண முடியும், எதிர்பார்க்கலாம். இதே வந்துட்டு ஒரு ஹைவே ரீச் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் வந்துட்டு ஒரு 16 km or 16.5 வரல நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்க பெட்ரோல் இன்ஜின்ஸ் எல்லாமே வந்துட்டு 1 liter ஆகட்டும், 1.2 liter ஆகட்டும், எல்லாமே இந்த மைலேஜ் தான் கொடுக்குது. இது ஒரு டீசெண்டான மைலேஜ் தான். அண்ட் அதே மாதிரி இது ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் இன்ஜின் தான். நம்ம அதே மாதிரி இப்போ 1 liter ஆப்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, 1 liter டர்போ GDI இன்ஜின் ஆப்ஷன். ஸோ அந்த இன்ஜின் ஆப்ஷன் பற்றி பார்ப்போம். அதில் என்னென்ன வேரியன்ட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அதில் ஒரு 8 type ஆஃப் வேரியன்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அந்த இன்ஜினை என்னான்ட்டு சொல்லிட்டு வென்யூக்கு மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு 1 liter டர்போ GDI இன்ஜின் சொல்லிட்டு தான் அந்த இன்ஜினை மென்ஷன் பண்ணுறாங்க.
அதே மாதிரி அந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஐஎம்டி ஆப்ஷன் கொடுக்குறாங்க, டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் அண்ட் டிசிடி ஆப்ஷனோட வருது. ஸோ ஐஎம்டி அப்படின்னா என்னன்ட்டு பாதி பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அது ஒரு மேனுவல் ஷிஃப்டிங் தான். பட் வந்துட்டு அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளச்லெஸ் டிரான்ஸ்மிஷன். ஸோ இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். அதுதான், கிளச் இருக்காது உங்களுக்கு. மொத்தம் 6 கியர்ஸ் வரும். ஸோ நீங்கள் நார்மலாக எப்படி ஓட்டுறீங்களோ, கிளச் அழுத்தி ஓட்டுறீங்களோ அதே மாதிரி கிளச்சை அழுத்தாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் அந்த மாதிரி டிரான்ஸ்மிட் பண்ணி நீங்கள் ஓட்டலாம். ஸோ அதிலே வந்துட்டு டிசிடி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 டைப் ஆஃப் வேரியன்ட் சொன்னேன் பார்த்தீங்களா. இதில் வந்துட்டு டியூயல் டோன் கலரில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுலேயே உங்களுக்கு 8 ஆப்ஷன்ஸ் வந்தது. நம்ம அப்படியே இதை வச்சுட்டு ஸோ டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் போவோம். டீசல் இன்ஜின்லேயும் அதே மாதிரி 6 டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டீசல் இன்ஜின் பார்த்திங்கன்னா வந்துட்டு நார்மலாகவே 1.5 லிட்டர், அதாவது 1493 cc சிஆர்டி இன்ஜின் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஹுண்டாயில். ஸோ டீசல் இன்ஜின்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டியூயல் டோன் கலர் ஆப்ஷன்ஸ் வருது. இதில் வந்துட்டு எஸ்ஓ 1.5 லிட்டர் இன்ஜின் அண்ட் எஸ்எக்ஸ் 1.5 லிட்டர் இன்ஜின், அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு 6 டைப் ஆப்ஷன் சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ஷன் தான் வந்துட்டு நமக்கு டாப் அண்ட் வெர்ஷன். ஸோ ஓகே, நான் வந்துட்டு உங்களுக்கு வேரியன்ட் வைஸ் வந்துட்டு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதோட அவுட்டர் அண்ட் ரியர் சீட்டிங் பொசிஷன் எப்படி இருக்குது, நமக்கு அண்டர் தை சப்போர்ட் அண்ட் ஹெட்ரூம் இதெல்லாம் பார்த்துட்டு சேஃப்டி, பிரேக்கிங் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் 1 by 1 பார்ப்போம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அண்டு அண்ணா தான் இந்த கார் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு அவரோட ட்ராபேக்ஸும் கேட்போம் அண்டு அட்வான்டேஜாக என்ன இந்த வண்டியில் ஃபீல் பண்ணுறாருன்றதையும் கேட்போம். வெனியோட இந்த அவுட்டர் பாடி நம்ம பார்ப்போம். நான் டிசைன்ஸ் பற்றிலாம் பெருசாக பேச மாட்டேன். இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது, அதை மட்டும் சொல்கிறேன். இது இந்த ஆப்ஷன்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸும் தரல, அதேமாதிரி டிஆர்எல்ஸும் தரல. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சைடு இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது, ப்ளஸ் ஒரு ஹாலஜன் லைட் தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஹெட்லைட்ஸுமே ஒரு எல்இடி ப்ரொவைட் பண்ணலாம், ஏன் ப்ரொவைட் பண்ணலான்னு தெரில. டிஆர்எல்ஸும் இந்த ஆப்ஷன்ஸுக்கு கொடுத்துருக்கலாம். ஒரு 9 lakh பட்ஜெட்டில் வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் கூட கொடுக்கலன்றது வந்துட்டு ஒரு ட்ராபேக்காக தான் சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் நமக்கு மிரர்ஸுமே வந்துட்டு நமக்கு அந்த சைடு இண்டிகேட்டர் ஆப்ஷன்ஸோட கொடுத்துருந்தா இன்னுமே பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். இது கொடுக்காதனால வண்டி பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு லேக் அடிக்குது, ஒரு டல் ஃபீல்ன்ற மாதிரி. இந்த செக்மெண்ட்டில் இருக்க அந்த ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட்டோ இருக்கட்டும், ப்ரீஸாவாக இருக்கட்டும், அதுக்கெலாம் அந்த எல்இடி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறனால கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ நம்ம இப்போ ரியர்ஸும் பார்த்துருவோம் அண்ட் இன்டீரியர் ஹெட்ரஸ் டெலிகிராம்லாம் பார்ப்போம். ரியருமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி மாதிரியும் இல்லாமல் ஒரு ஹேட்ச்பேக் மாதிரியும் இல்லாமல் இது ஒரு இன்னும் கொஞ்சம் மிட் சைஸாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா நீட்டாகவே வந்துட்டு நமக்கு ஹுண்டாய் பேட்ஜிங் கீழே வென்யூன்ட்டு டீசெண்டான ஒரு இது கொடுத்துருக்காங்க நேமிங்கு. ஸோ அதுவுமே ஒரு க்ரோம் ஃபினிஷில் சூப்பராக இருக்குது. டெய்லைட்ஸுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு நார்மலான ஒரு ஹாலஜன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இந்த டிஃப்யூசர்கிட்ட வந்துட்டு ஒரு லைட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்க்கிங் லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்சார்ஸுமே பார்க்கிங் சென்சார்ஸ் 2 வந்துடுது இங்கே. ஓகே, நம்ம இதோட ரியர் பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஸோ பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பட்டன் டச் பண்ணாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ பின்னாடி பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஹேட்ச்பேக்கு என்ன போலோக்கும் சரி, ஒரு ஷிஃப்ட்டுக்கு என்ன அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வருமோ அந்த ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பேசிஸ் கொடுத்துருந்துருக்கலாம். இந்த வண்டி ஒரு காம்பேக்ட் எஸ்யூவினாலும் அதுலேயும் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதே மாதிரி உள்ளார நமக்கு வந்துட்டு ஸ்பேர் வீல் கொடுத்துட்றாங்க அண்ட் ஜாக்ஸ் எல்லாமே வந்துடுது. ஓகே தான், ஒரு 2 ட்ராலி டீசெண்டாக வைக்கலாம். அண்ட் நம்ம இப்போ முன்னாடி போயிட்டு நம்ம பொசிஷன்ஸ் பார்ப்போம், அண்டர் தை சப்போர்ட்ஸ் அண்ட் ஹெட்ரூம் பார்ப்போம். டோர்ஸுமே ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா 90 டிகிரி ஓப்பன் ஆகுது. அண்ட் டோரோட பில்ட் குவாலிட்டியுமே வந்துட்டு நல்லா இருக்குது இந்த வண்டி. ஸோ அதேமாதிரி நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த வண்டியோட சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா வந்துட்டு இது குளோபல் அண்ட் கேப்பில் வந்துட்டு ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஒரு காம்பேக்ட் எக்ஸ்யூவி 4 ஸ்டார் ரேட்டிங்ன்றது சேஃப்டியில் எங்கேயுமே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல, அது ஒரு நல்ல விஷயம். சரி, நம்ம உட்காந்து அண்டர் தை சப்போர்ட் அண்ட் ஹெட்ரூம் பார்ப்போம். ஸோ அண்டர் தை சப்போர்ட் பார்த்திங்கன்னா முன்னாடி கோ பேசஞ்சராக இருக்கட்டும், டிரைவர் சீட்டாக இருக்கட்டும், ஓகே ரெண்டுத்துக்குமே நல்லா இருக்குது. இங்கே ஒரு பம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு சீட் கவர்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, நமக்கு வந்து அண்டர் தை சப்போர்ட் வந்துட்டு சூப்பராக இருக்குது. அண்ட் சாஞ்சி உட்காரத்துக்கும் ஹெட் ரெஸ்ட்டுமே நல்லா இருக்குது. ஹெட்ரூம் ஓகே, ஒரு டீசெண்டான ஹெட்ரூம் தான் இருக்குது நமக்கு. ஸோ முன்னாடி உட்காரதில் ஓகே தான். நம்ம அப்படியே ரியர் சீட் பார்ப்போம். ஓகே, ரியர் இப்போ நம்ம பார்ப்போம். ரியருமே பார்த்திங்கன்னா டோர் ஓப்பனிங் வந்துட்டு உங்களுக்கு 90 டிகிரி நல்லா கொடுத்துருக்காங்க. டோரோட பில்ட் குவாலிட்டி வந்துட்டு சூப்பராக இருக்குது. அண்டு பின்னாடி வந்துட்டு தாராளமாக ஒரு 3 பேர் உட்காரலாம் பேசஞ்சர். நல்லா பெருசாக இருக்கவங்களே ஒரு 3 பேர் உட்காரலாம். அண்டர் தை சப்போர்ட் வந்து சூப்பராக இருக்குது பின்னாடியுமே.
அவங்க கம்ஃபர்ட்டில் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க பேசஞ்சருக்கு. ஏன்னா ஒரு எஸ்யூவினாலே நம்ம வந்துட்டு ஒரு லாங் ரைட்ஸ்க்குலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு டயர்ட்னஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக கம்ஃபர்ட் வைஸ் வந்துட்டு அவங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ரூமே வந்துட்டு நல்லா இருக்குது. ஸோ பின்னாடி வந்துட்டு கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் வந்துட்டு சூப்பர். கைஸ் நம்ம இப்போ வந்துட்டு அண்ணாவோட வண்டி தான் இது. ஸோ அவரோட யூசர் ரிவ்யூ என்னன்னு கேட்போம். அவர் தான் இவ்வளோ நாள் இந்த வண்டி யூஸ் பண்ணியிருக்காரு, எதுக்காக இந்த வண்டி செலக்ட் பண்ணுறான்ற முதல் கொண்டு நம்ம ஃபுல்லாக கேட்கலாம். அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஒரு யூசர் ரிவ்யூவாக அவர்கிட்ட கேட்போம். ஓகேண்ணா, நீங்கள் வந்துட்டு எதுக்காக ஃபஸ்ட்டு ஹுண்டாய் போனீங்க, ஹுண்டாயில் வென்யூ எதுக்காக செலக்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஹுண்டாய்க்கு போனதுக்கான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் தான். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி, அப்புறம் சேஃப்டி வைஸில் ஓரளவுக்கு டீசெண்டாகவும் இருக்கும். லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் டீசெண்டாக இருக்கும் சேஃப்டி வைஸில். இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தது. ஓகேண்ணா. அண்ட் நீங்கள் வந்துட்டு வென்யூக்கு முன்னாடி வேறு என்னென்ன வண்டி ஹுண்டாயில் பார்த்தீங்க? இதுக்கு முன்னாடி வந்துட்டு i20 எல்லாமே இருக்குது. ஸோ வென்யூ எதுக்காக பர்டிகுலராக சூஸ் பண்ணீங்க? வென்யூ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா i20 தான் பார்த்தோம். அது பட்ஜெட்டில் ரொம்ப லேக் ஆனதுனால பட்ஜெட் வைஸ் கையில் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அது எவ்வளோ ஃபஸ்ட்டு ரெடி பண்ண முடியுங்கிறது ஃபஸ்ட்டு மெயின் மேட்ரு. ஃபஸ்ட்டு கார் சூஸ் பண்ணும்போது அடுத்தது ஃபேமிலி கெப்பாசிட்டி, அப்புறம் ஆளுங்க நல்லா பெரிய பெரிய ஆளுங்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கார் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு லாங் ரைடுக்கும் இருக்கும். ஆமாம். அப்புறம் சூஸ் பண்ணீங்க. ஆமாம், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ். அப்புறமேட்டு i20 பார்த்துட்டு இருந்தோம். அது பட்ஜெட்டில் லேக் ஆனதுனால ஓகே, வெனுவில் வந்து அதே ஃபியூச்சர்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் ஆனதுனால ஓகேண்ணா. இப்போ வந்துட்டு இப்போ காம்பேக்ட் எக்ஸ்யூவி தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இதோட ஆப்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் ஆகட்டும், மாருதி ப்ரீஸா ஆகட்டும், எக்ஸ்யூவி 300 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பர்டிகுலராக வென்யூ வந்தது காரணம் பட்ஜெட் வைஸ்ன்றனாலையா? நீங்கள் என்ன பட்ஜெட் வைஸ்ங்கிறத விட ஹுண்டாய் அங்கே மேலே ஒரு நம்பிக்கை தான். ஓகே ஃபைன். இன்ஜின் மேலே இருக்க நம்பிக்கை தான். 1.2 லிட்டர் கம்பா இன்ஜின்றனால தான் நீங்கள் சூஸ் பண்ணது. ஆமாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸும் ஓரளவுக்கு ஓகேவாகவும் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் ஓரளவுக்கு நல்லா லேக் ஆகாமல் பர்ஃபார்ம் பண்ணணுங்கிற ஒரு மெயின் கான்செப்ட் இருக்குது. அதனால தான் அதை எடுத்தோம். அண்ட் அதே மாதிரி வண்டி எடுத்த பிறகு உங்களுக்கு ஓட்டுறதுக்கு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? சிட்டி ரைட் ஆகட்டும், உங்களுக்கு ஹைவே ரைட் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸும் சொல்லுங்கள். அண்ட் மைலேஜ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளார இப்போ சிட்டினுங்கிறத விட அதிகமாக இந்த நாங்கள் ஓட்டினது ஃபுல்லாக டவுன் தான். டவுன் சிட்டிக்குள்ளாரில் எல்லாம் ஓகே தான். டீசெண்டான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 to 14 வந்து கொடுக்குது சிட்டி மைலேஜ். சிட்டிக்குள்ளார ஆமாம். ஹைவேல வந்து 16.5. ஓகேண்ணா. கம்பல்சரி 16.5. ஏசி போட்டோம்னா 14 to 15. ஏசி போட்டால் கொஞ்சம் ஒரு ட்ராபேக். ஆமாம், ட்ராபேக் வந்து அட்லீஸ்ட் எவ்வளோ போட்டாலும் மேக்ஸிமம் ஒரு 2 கிலோமீட்டராவது வந்து ட்ராபேக் ஆகுது. ஓகேண்ணா. அதே மாதிரி உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னுச்சுன்னா, டாப் ஸ்பீட்னு நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க இந்த வண்டியில்? ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் 120 பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே போனால் ஓவராக அந்த பீப் சவுண்ட்ஸ் வந்து வரதுனால கண்டினியூஸ் மேக்ஸிமம் 100 ரீச் ஆகும்போதே நமக்கு பீப் சவுண்ட் ஸ்டார்ட் ஆகிக்குது. 120 எல்லாம் போச்சுன்னா ஃபுல் கண்டினியூஸாக கத்த ஆரம்பிச்சிக்குது. அதனால் வந்து அது அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறது 120க்கு மேலே போடுறது. ஓகேண்ணா. நீங்கள் வந்துட்டு இப்போ உள்ளார நீங்கள் உட்காந்துட்டு போயிருப்பீங்க, டிரைவிங் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? ரைட் கம்ஃபர்ட் வரைக்கும் இது வரைக்குமே எனக்கு எங்கேயும் பிரச்சனை வந்த மாதிரி தெரியல. எல்லாமே உட்காந்துட்டு போகிறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. சீட்டிங் வந்து அந்த திக்னஸ் எல்லாமே எல்லாம் ஏன்னா நான் உட்காந்தப்போ எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் இதுக்கு முன்னாடி வென்யூ ஓட்டினதில்லை. அண்டர் தை சப்போர்ட்டாக இருக்கட்டும், பின்னாடி நம்ம சந்தால ஹெட் ரெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது வண்டியில். ஸோ அது எல்லாமே அதெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டும் நம்ம ஓகேண்ணா எல்லாம் பக்காவாக இருக்குது. சரிண்ணா. அதே மாதிரி நீங்கள் இந்த வண்டியில் ஃபீச்சர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கலாம் நீங்கள் வந்துட்டு கொடுக்காம விட்டாங்க, டிஸ்அட்வான்டேஜாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டுக்கு அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு பேக் கேம் வந்து ஒரு கொடுக்கலாம். இப்போ நார்மலாக வர மாருதியிலேருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டாலும் நார்மல் வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பேக் கேம் வந்து டீசெண்டாக 5 lakh மேலே தாண்டிச்சுனாவே பேக் கேம் இருக்குது. டச் ஸ்க்ரீனோட நம்ம கொடுத்துருந்துருக்கலாம். டச் ஸ்க்ரீனும் கொடுத்துருந்துருக்கலாம், பேக் கேமோட கொடுத்துருந்துருக்கலாம். டச் ஸ்க்ரீனில் கூட டிஸ்பிளே மாதிரி கூட நம்ம கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் வந்து நார்மல் கார்லேயே மேக்ஸிமம் இருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 9 lakh பட்ஜெட்டில். ஆமாம், 9 lakh பட்ஜெட்டில் வந்து அது கொடுத்து அது ஃபாக் லேம்ப் கொடுக்கறதுனால ஒன்றும் அந்தளவுக்கு அவங்களுக்கு கம்பெனிக்கு ஒன்றும் லாஸ் ஆக போகிறதில்ல. ஆனால் கொடுத்துருந்தா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த டிஆர்எல்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம், டே டைம் லைட்டும். அது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்திருக்கும் பார்க்குறப்ப. அட்ராக்டிவ் பேசிக்கில் வந்து சும்மா இது 2-3 இது பேசிக் மாடல் இல்லை. இதுக்கு நீங்கள் வந்துட்டு மிடில் ஆப்ஷன் தான் எடுத்துருக்கீங்க. ஸோ வந்துட்டு கொடுத்துருக்கலாம். பேசிக் மாடலுக்கு வந்து அவங்க கட் பண்ணியிருக்கலாம், காஸ்ட் ரிடக்ஷன் இதுக்கு பண்ணியிருந்துருக்கலாம். இங்கே இதுக்கு வந்து அவங்க கொடுத்துருந்துருக்கலாம். சும்மா இதெல்லாம் ஆக்சுவலாக பேசிக். நீங்கள் ஃபாக் லேம்ப்லாம் ஆக்சுவலாக ரெயின் வர நார்மல் டேயில் தேவைப்படாது. ரெய்னிங் சீசனில் வந்து கண்டிப்பாக ஃபாக் லேம்ப் இல்லைன்னா ரொம்ப ட்ரைவ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, அதனால் ஃபாக் லேம்ப் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேண்ணா. அதே மாதிரி
உங்களுக்கு வண்டி எடுக்கும்போது உங்களுக்கு ஷோரூம்லேருந்து என்ன காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தாங்க உங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம்? இப்போ கார் கவர் வந்துட்டு ஆஃப்டர் 1 மந்த் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி வேறு என்னென்னலாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க? ஃப்ளோர் மேட்டு, அப்புறமேட்டு வந்து அவங்க சொன்னது ப்ரொவைட் பண்ணல, ஃப்ளோர் மேட் சொல்லியிருந்தாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கார்டு சொல்லியிருந்தாங்க. இது ரெண்டுமே வந்து அவங்க லாக்டவுன் எல்லாம் வந்ததுனால ப்ரொவைட் பண்ணாங்க. ஆமாம், அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டோம். அது வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொன்னதுனால நாங்களே ரெடி பண்ணிக்கிட்டோம் எல்லாம் வெளியே. சரி சரி, அது கொடுத்துருந்தா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருந்திருக்கும். அது ஷோரூம்லேருந்து அந்த ஒரு விஷயம் பண்ணல. ஓகேண்ணா. அண்ட் தேங்க்யூண்ணா, ரொம்ப அழகாகவே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க. அண்ட் தேங்க்யூ. அண்ட் உங்கள் நேம் சொல்லிடுங்க, அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வியூவர்ஸ்ட்டு அப்படியே சொல்லுங்கள். என் பேர் வந்து ஜோதீஸ்வரன். அப்புறம் இந்த போலோ பாய்ஸ் இன்ஃபோ சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் தேங்க்யூண்ணா. அண்டு நம்ம வென்யூ பற்றி ஒரு கம்ப்ளீட்டான யூசர் ரிவ்யூ கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் நம்ம இதோட சஸ்பென்ஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம். இதோட சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்துட்டு நமக்கு எம்சி ஃபர்சன் ஸ்ட்ரட் காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் பார்த்திங்கன்னா வந்துட்டு கப்புள்டு டார்ஷன் பீம் வித் காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் நல்லா தான் இருக்குது. நான் ஓட்டி பார்த்தா, நான் ஓட்டும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அண்டு நம்ம இதோட இன்டீரியர் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ பார்ப்போம். ஸோ இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு நார்மல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. ஏசி ஒன்ஸ் வந்துடுது. ஏசி ஒன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு க்ரோம் ஃபினிஷில் நமக்கு கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்ஸில். ஸோ இந்த ஏசி இது எல்லாமே இந்த சுவிச்சஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, நம்மளோட டேஷ்போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதோட குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப ஒரு சாஃப்டான ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியமாக இருக்குது வண்டி பார்க்குறக்கே இந்த டேஷ்போர்டு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ரெஸ்ட் கொடுத்தது வந்துட்டு ஒரு நல்லா இருக்குது டிரைவருக்கு. ஸோ ஒரு கையில் நம்ம ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்டிக்கிட்டு நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆம்ரெஸ்ட் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கியர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிக்கான ஒரு கியர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்துட்டு நம்ம ட்ராபேக்காக சொன்னோம் வந்துட்டு ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது. டச் ஸ்க்ரீன் வந்துட்டு கொடுக்கல. ஸோ அது ஒரு ட்ராபேக்னே சொல்லலாம். அண்ட் க்ளவ் பாக்ஸுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்ற செக்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸஸாக இருக்கும். ஸோ க்ளவ் பாக்ஸ் மேலேயும் நம்ம ஏதாவது ஒரு மொபைல் வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். அண்ட் சைட்லேயுமே டோர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 2 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ் ஆட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓகே. இங்கே வந்துட்டு பவர் யூஎஸ்பி சார்ஜிங்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அதே மாதிரி இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ்லேருந்து எல்லாத்துக்குமே இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதேமாதிரி நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வண்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு 6 ஸ்பீக்கர் ஆப்ஷன்ஸோடு வருது. ஸோ ஆடியோ வந்துட்டு நல்லா தான் இருக்குது குவாலிட்டி எல்லாமே. ஸோ அண்ணாட்ட கேட்டேன், அது ஓகே தான். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ரியருமே ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. அதே மாதிரி இதில் இந்த சைட் மிரர்ஸுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்டர்னலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ரிட்ராக்டபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இது ஒரு டாப் அண்ட் வெர்ஷன் போகும்போது தான் அந்த இன்டர்னலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ரிட்ராக்டபிள் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கால் கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கீ பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக ஃபோக்ஸ்வேகனில் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளிப் கீ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஃப்ளிப் கீ குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. எனக்கு ஃப்ளிப் கீனா எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்கலாம், இவங்க கொடுக்கல. ஸோ டாப் அண்ட் வெர்ஷன் நல்லா சரி. அது கூட ஒரு காஸ்ட் ரீசனுக்காக அவங்க வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு இந்த ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஆப்ஷன் சொல்கிறேன். ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஆப்ஷன் வந்துட்டு டிரைவர் சீட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு மற்ற எந்த சீட்ஸுக்குமே வரல. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு டீசெண்டான கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. நடுவில் அந்த ஸ்பீட்ஸ் காமிக்கிறதாகட்டும், சைடில் அந்த ஆர்பிஎம் மீட்டர்ஸ் ஆகட்டும், சின்னதாக டிஜிட்டலில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது வெஹிக்கல், அண்ட் ஃபியூல் எவ்வளோ இருக்குது, அண்ட் கிலோமீட்டர் ரேஞ்ச் அண்ட் மைலேஜ் செக் பண்ணுறதுக்கான இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நீட்டான ஒரு கிளாஸி ஃபினிஷாக இருக்குது வண்டி இது பார்க்குறதுக்கே நமக்கு. ஸோ சைடில் வந்துட்டு ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர்ஸ், அண்ட் சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீட்ஸ் காமிக்கிறது, சுற்றி ஒரு ப்ளூ லைட்டில் ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது நல்லாயிருக்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்திங்கன்னா எதோட ஒரு காப்பி மாதிரி இருக்குதுன்னு சொல்ல போனால் நான் ஃபிகோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிகோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்திங்கன்னா சேம் வென்யூக்கு கொடுத்த மாதிரியே தான் இருக்கும் அந்த சென்டர் கன்சோல் எல்லாமே. அதே மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக உங்களுக்கு அந்த டிஜிட்டலில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ரேஞ்ச் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம், மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்றது, அண்ட் டெம்பரேச்சர்ஸ் அண்ட் டைம் இதெல்லாமே காமிக்குது. ஸோ ஒரு டீசெண்டான ஒரு கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸுமே பார்த்துக்கோங்க. மோட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் என்னென்ன வேணுன்றது நமக்கு ஆடியோவில். ஸோ
அண்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நமக்கு ஹெட்லைட்ஸ் அண்டு இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிச்சஸ் இங்கே இருக்குது. அண்டு நம்ம அது வைப்பர் யூஸ் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ்லாம் இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியில் சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் வந்துட்டு நமக்கு ஏர் பேக் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டாப் அண்ட் வெர்ஷன் போனோம்னா 6 ஏர் பேக்ஸ் வருது, ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அதேமாதிரி பிரேக்கிங் அண்ட் ட்ராக்ஷன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஏபிஎஸ் அண்ட் இபிடி அண்ட் பிரேக் அசிஸ்ட் தான் இந்த மாடலுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதே வந்து டாப் அண்ட் போனோம்னா ஏபிஎஸ், இபிடி, பிரேக் அசிஸ்ட் அண்டு இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட வருது. அண்டு ஹில் ஹோல்ட் கண்ட்ரோலோட நமக்கு இத்தனை ஆப்ஷன்ஸோட கொடுக்குறாங்க. இது ஒரு டீசெண்டான ஆப்ஷன். ஏன்னா 14.5 lakhsன்ற போது நமக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறது ஒரு டீசெண்டான ஆப்ஷன் தான். ஸோ இதெல்லாம் ஓகே. நம்ம அப்படியே இன்ஜினை கிராங்க் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஜினை காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்கள்கிட்ட டீசல் இன்ஜினோட மைலேஜ் நான் சொல்லலை. ஸோ அந்த 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினுக்கான மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான மைலேஜ் தான் சொல்கிறாங்க. 23.45 வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டீசல் இன்ஜினுக்கு ஒரு நல்ல மைலேஜ்னே சொல்லணும். அதே மாதிரி அந்த 1 லிட்டர் ஆப்ஷன் சொன்னால் பார்த்தீங்களா இன்ஜின் GDI டர்போ இன்ஜின். ஸோ அந்த பெட்ரோல் இன்ஜினுக்கான மைலேஜும் பார்த்தீங்கன்னா 17.6 கிளைம் பண்ணுறாங்க. இந்த வண்டி 1.2 லிட்டருக்கான மைலேஜ் பார்த்தீங்கன்னா 17.45 சொல்கிறாங்க, 17.52 சொன்னாங்க. ஸோ மைலேஜ் எல்லாமே வந்துட்டு ஒரு டீசெண்டான மைலேஜ் தான் வெனியூ கொடுக்குது. அண்ட் நம்ம இப்போ இதோட என்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு உங்களுக்கு கிராங்க் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் தென் நம்ம டிரைவிங்கில் வந்துட்டு எப்படி இருக்குது அண்டு என்னோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நான் என்ன ஃபீல் பண்ணுறதையும் பார்த்துடலாம். ஓகே, நம்ம இப்போ இன்ஜினை கிராங்க் பண்ணி பார்ப்போம். அண்ணா அப்படியே இன்ஜின் கிராங்க் பண்ணுங்கண்ணா. ஸோ இன்ஜின் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரிஃபைன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க ஹுண்டாய். ஸோ அந்த 1.2 லிட்டர் பெட்ரோலுக்கான இன்ஜின் வந்துட்டு சூப்பராக இருக்குது. அந்த 1.2 லிட்டர் கப்பா இன்ஜின் என்ன நாய்ஸ் கொடுக்குமோ அந்த நாய்ஸ் தான் கொடுக்குது. இது ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின். அதேமாதிரி 1 லிட்டர் ஆப்ஷன் சொன்னது வந்து அது ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் ஆப்ஷனோட வரும். அதேமாதிரி 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் சொன்னது வந்து அது ஒரு 4 சிலிண்டர் ஆப்ஷனோட வரும். ஸோ இன்ஜின் பார்த்திங்கன்னா ஒரு நீட்லி லேட் அவுட்டாக தான் எல்லாமே இருக்குது. பேட்ரி அண்ட் இன்ஜின் வச்சுருக்கிற இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. கூலண்ட் ஆயில் அண்ட் இது பிரேக் ஆயில் வச்சுருக்கிற இடம். ஸோ எல்லாமே ஒரு எது எங்கே இருக்கணுமோ ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க இன்ஜினை. அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரோல் இன்ஜின் தான். ஆனால் இதுக்குமே வந்துட்டு கீழே வந்துட்டு அந்த ஒரு பே கொடுத்துருக்காங்க ஒரு இது. ஸோ அந்த ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஓகே. மேக்ஸிமம் டீசல் இன்ஜின் தான் கொடுப்பாங்க. என்னோட வண்டியிலே பார்த்திங்கன்னா போலோவில் அந்த கார்டெலாம் கொடுக்கல. இதில் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, கீழே அந்த கார்டு வருது. ஸோ அந்த சேரு எதுவுமே அடிக்காது. ஸோ அது வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வண்டியில் வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்ல மறந்துட்டேன். ஒரு ட்ராபேக் தான் இது சொல்லணும்னா, இதில் வந்துட்டு ஸ்டேரிங் வந்துட்டு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்குது. டெலஸ்கோபிக் கொடுத்துருக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் கொடுக்காதது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனால் இன்னொரு ஆப்ஷன் வந்து டாப் அண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 6 ஏர் பேக்கோட இன்னொரு சேஃப்டி ஃபீச்சர் நமக்கு ஆட் பண்ணுறாங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் பண்ணிக்கலாம். டயர் ப்ரெஷர் வந்து எவ்வளோன்றது வந்துட்டு நமக்கு சிஸ்டமில் முன்னாடியே நமக்கு காமிச்சிடும். ஓகே, நம்ம இந்த வண்டி எப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது ஒரு பெட்ரோல் இன்ஜின்றனால இனிஷியல் புல் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. நான் ஒரு செகண்ட் கியரில் தான் போகிறேன். வண்டி நல்லாவே பிக்கப் ஆகுது. ஸோ பிரேக்கிங்குமே வந்துட்டு ஏபிஎஸ், இபிடி அண்ட் பிரேக் அசிஸ்ட் கொடுத்தனால இந்த ஃபீச்சருக்கு இது ஓகே தான் இந்த செக்மெண்ட்க்கு. ஸ்டேரிங்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டடாக தான் இருக்குது. ஸோ திருப்பருக்கு எல்லாமே நமக்கு வந்துட்டு நல்லா இருக்குது. ரொம்ப வெயிட் ஆட் ஆன மாதிரி இல்லை, ஃபீல் ஆகலை. ஸோ பிக்கப் வைஸ் வந்துட்டு வண்டி சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் வந்துட்டு நெட்லேயும் சரி நிறைய விஷயம் வென்யூ பற்றி படித்தேன். ஸோ அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, வென்யூ வந்துட்டு இந்த ஸ்டேரிங் வந்துட்டு ரொம்ப லைட்டாக இருக்குது. ஒரு ஹை ஸ்பீட் கார்னரிங் அப்போ வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பாடி ரோல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான ரீசன்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி வண்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக ஃபீல் ஆகுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா. இப்போ எக்கோ ஸ்போர்ட்டு ஆகட்டும், XUV 300 ஆகட்டும், அதை கம்பேர் பண்ணும்போது வென்யூ வந்துட்டு ஏதோ ஒரு கொஞ்சம் வந்துட்டு டைமென்ஷன் வந்துட்டு சின்னதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா. அந்த சின்னதாக இருக்கிறதுக்கும் அண்ட் இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் சாஃப்ட் சைடில் கொடுத்தனால என்ன ஒரு ப்ராப்ளம்னா, கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் வந்துட்டு சாஃப்ட் சைட் கொடுத்தனால பேசஞ்சருக்கு நல்ல ஒரு ரைட் கம்ஃபர்ட் கொடுக்கும். ஆனால் இது கொடுத்தனால என்னென்னா, அந்த ஹை ஸ்பீட்ஸ் போய் நம்ம கார்னரிங் ஒரு 120 அந்த மாதிரிலாம் ஒரு 140 பண்ணும்போது ஸ்டேரிங் வந்துட்டு ஒரு வெயிட் ஆட் ஆக மாட்டேங்குது. ஒரு பாடி ரோல் வந்துட்டு ஒரு சின்னதாக இருக்குது அப்படின்றது மட்டும் தான் சொன்னாங்க. அது மட்டும்தான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. அந்த ஹை ஸ்பீட் கான்ஃபிடென்ட் மட்டும் கொஞ்சம் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. மற்றபடி ஓகே தான். ஒரு 120 இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயம் தான். அந்த டே டைம் லைட் சொன்னால் அது கொடுத்துருந்துருக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸ்க்கு. அது கொடுக்கல, அது ஒன்று தான். அதே மாதிரி நம்ம இந்த வண்டி ஒரு 80 பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணி.
ஸோ ஆரன்ஸுமே நல்லா ப்ரீமியமாக தான் இருக்குது. கியர் ஷிஃப்டிங்ஸும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஎம்டி ஆப்ஷன் வந்துட்டு ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். அந்த கிளச்லெஸ் டிரான்ஸ்மிஷன் கொடுத்தது வந்துட்டு வேறு எந்த வண்டியிலுமே பண்ணல. ஹுண்டாய் பண்ணது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தான். எனக்கு இப்போ வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு கிளச் யூஸ் பண்ணி ஓட்டுறது வந்துட்டு ரொம்ப அவங்களுக்கு கன்வீனியன்ட் இல்லாமல் இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணி ஓட்டணுன்ற அந்த ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இப்போ லேடிஸ்க்கே அந்த ஆசை இருக்குன்னா வேறு எல்லாரும் ஆட்டோமேட்டிக் தான் போகிறாங்க. பட் மேனுவல் ஆப்ஷன்ஸ்லேயே வந்துட்டு அந்த ஒரு விஷயம் இருக்குன்றது போது அவங்க இது நல்லாவே யூஸ் பண்ணலாம். கிளச்சு நினச்சி இங்கே ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதனால் அந்த ஐஎம்டி டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு ஒரு சூப்பர்பான விஷயம். அதேமாதிரி அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது இந்த வண்டியில். இதில் வந்துட்டு டாப் அண்டில் பார்த்தீங்கன்னா 8.8 இன்ச் சிஸ்டம் கொடுக்குறாங்க, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். ஸோ அது வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம். அதில் இன்னொரு விஷயம் என்ன சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூலிங்க் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளை வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம மொபைல்லையே. ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வெஹிக்கிள் நிறுத்திருக்கீங்க, ஏதோ ஒரு தெஃப்ட் ஆகுது அப்படின்றதுனா உங்களுக்கு அந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி காமிக்கும். அது எப்படின்னு தெரியல, அந்த ப்ளூலிங்க் டெக்னாலஜி பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியல. ஸோ பேசிக்கான விஷயம் இதெல்லாம் போட்டுருந்துச்சு. அண்ட் வந்துட்டு வெஹிக்கிளை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம், எங்கெங்கெல்லாம் வெஹிக்கிள் இருக்குது, இங்கே நிற்குது அப்படின்றத வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ளூலிங்க் டெக்னாலஜின்றது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். ஒரு ஏஐயோட நமக்கு வந்துட்டு அட்டாச் பண்ணி சிஸ்டமில் வண்டியில் தரதுங்கிறது வந்துட்டு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஃபீச்சர் தான். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நான் அந்த 1 லிட்டர் GDI ஆப்ஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு அந்த டூயல் கிளச் டிரான்ஸ்மிஷன் DCT ஆப்ஷன் கொடுக்குறது வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குயிக்கராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த டிரான்ஸ்மிஷன். ஸோ வந்துட்டு அது ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். அந்த டிரான்ஸ்மிஷன் கொடுத்தது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டியாக ஒரு என்த்துவாக ஓட்டணும்னு நினைக்கிறாங்க வந்துட்டு அந்த DCT ஆப்ஷன் போகிறது வந்துட்டு ஒரு ரொம்பவுமே நல்ல விஷயம்தான். ஸோ அதே மாதிரி சஸ்பென்ஷன் பற்றி சொன்னேன் இல்லைங்க. இப்போ சஸ்பென்ஷன் நம்ம பார்ப்போம். நான் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான் அப்ரோச் பண்ணுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ சஸ்பென்ஷன் வந்துட்டு ரொம்பவுமே நல்லா இருக்குது. உள்ளார வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி உள்ளார வந்துட்டு பேசஞ்சருக்கு தரல அவங்க. ஸோ அதனால தான் அந்த ஒரு டார்ஷன் பீம் சஸ்பென்ஷன் கொடுத்ததும் பின்னாடி வந்துட்டு டார்ஷன் பீம் ப்ளஸ் அந்த ஆக்சியல் காயில் ஸ்ப்ரிங் கொடுத்தது வந்துட்டு ஒரு இம்பாக்ட் உள்ள கிரியேட் பண்ணாமல் அந்தளவு நமக்கு இருக்குது. ஸோ ஒரு எஸ்யூவின்றனால எப்படி நம்ம லாங் டிரைவ் போவோம், அதே மாதிரி கொஞ்சம் ஆஃப் ரோடிங் பண்ணாலும் அந்த ஒரு இது காமிக்காமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு ஓகே. இதில் 4x4 ஆப்ஷன் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு எஸ்யூவின்ற போது ஒரு ஹில் கிளைம் பண்ண ஒரு ஹில் நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்ற போதும் சரி, ஒரு ஆஃப் ரோடிங்கில் நம்ம சும்மா ஓட்டுறோம் அப்படின்ற போதும் சரி, நமக்கு வந்துட்டு நல்லா இருக்குது. இப்போ வந்துட்டு வில்லேஜ் ரோடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு பம்ப் அண்ட் டம்ப்ஸ் இருக்கும். அதிலெல்லாம் விட்டு ஏற்றி போகும்போது நமக்கு வந்துட்டு உள்ளார இந்த இம்பேக்ட் க்ரியேட் ஆகக்கூடாது அப்படின்ற போது இது ஒரு எஸ்யூவியும் இல்லை, ஒரு காம்பேக்ட் எஸ்யூவின்ற போது நமக்கு வந்துட்டு அந்த கம்ஃபர்ட் கொடுக்கணுன்றதுக்காக அவங்க சஸ்பென்ஷன் சைடில் வந்துட்டு சாஃப்ட் சைட் சஸ்பென்ஷன் கொடுத்தனால தான் நமக்கு இவ்வளோ ஒரு அட்வான்டேஜாக இருக்குல்ல நமக்கு வந்துட்டு ரைட் பண்ணுறப்ப. அதேமாரி வியூஸுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆல்ரவுண்டாக நமக்கு வந்துட்டு எஸ்யூவியில் எப்படி உட்காந்துட்டு ஒரு கமாண்டிங் ஃபீல் இருக்குமோ அந்த அளவு இருக்குது. ஸோ ஓட்டுறதுக்கு எல்லாமே வண்டி ஹேண்ட்லிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்டேரிங் ஹோல்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு ஓகே. நம்ம இப்போ இந்த வண்டியை ஒரு 80 ரீச் பண்ணி பார்ப்போம். இந்த கார்னர் முடியட்டும். ஸோ அந்த ஒரு கார்னர் இருக்குது, அது முடிஞ்ச வாட்டி நம்ம ஒரு 80 ரீச் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு பிக்கப். ஓகே ஓகே. சரி, அதே மாதிரி ஒரு கார்னர் வருது, அதே நம்ம ரீச் பண்ணி பாடி ரோல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு 80 ரீச் பண்ணி பார்ப்போம். ஸோ 4th கியரில் இருக்கேன், நான் 80 ரீச் ஆகிட்டேன் அண்ட் 5th கியர் கூட டிரான்ஸ்மிட் ஆகிட்டேன். ஸோ நம்ம இப்போ 80 ரீச் ஆனது அந்த ஒரு பீப் சவுண்ட் கேட்டுச்சு. பாடி ரோல் இன்னும் 80க்கு வந்துட்டு அந்தளவு தெரில, ஒரு ரொம்ப லைட்டாக தான் ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஓகே தான். அந்த ஒரு 100 above 120 பண்ணும்போது தான் நமக்கு ஹெவியான ஒரு பாடி ரோல் தெரியும்னு நினைக்கிறேன். 80 ரீச் ஆகும்போதே நமக்கு அந்த ஒரு 1 பீப் சவுண்ட் கேட்குது அண்ட் 120 போகும்போது கண்டினியூஸ் பீப் சவுண்ட் வரும். ஸோ இங்கே ஒரு கார்னர் வருது, நம்ம ரீச் பண்ணி வைப்போம் லைட்டாக. ஸோ அதுதான் அந்த ஒரு சின்ன ஒரு ரோல் தான் இருக்குது.
ஸோ அது உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியுதான்னு தெரில, பட் ஓகே தான் மற்றபடி. மற்றபடி பிக்கப்புமே வந்துட்டு அந்த 1.2 லிட்டர் இன்ஜின் ஒரு 82 பிஹெச்பிக்கு என்ன ஒரு பிக்கப் இருக்குமோ அந்த ஒரு பிக்கப் தான் இருக்குது. ஒரு டீசெண்டான பிக்கப் தான். மற்றபடி எல்லாமே வண்டி ஹேண்ட்லிங்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு லாங் ரைடுக்கு வந்துட்டு எந்த ஒரு டயர்ட்னஸுமே இருக்காது வண்டி ஓட்டுறதுக்கு, ஏன்னா சீட் அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது நமக்கு. ஸோ ஓகே கைஸ், நான் உங்களுக்கு வந்துட்டு வென்யூ பற்றி வந்துட்டு உங்களுக்கு ஒரு டீசெண்டாக எல்லாமே அதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் அண்ட் ட்ராபேக்ஸ் பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். யூசர் ரிவ்யூவோட ட்ராபேக்ஸும் சொல்லிட்டேன். நான் அது இல்லாமல் நான் சர்ச் பண்ணி பார்த்ததும் என்னோட ஒரு ட்ராபேக் என்னவோ அதையும் நான் சொல்லிட்டேன். அட்வான்டேஜாக அதுக்கு மேலே நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே வண்டி பற்றி. ஸோ உங்களுக்கு வென்யூ எடுக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக போய் அப்ரோச் பண்ணி பாருங்கள் Hyundai ஷோரூம்ஸை. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தனாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எல்லா வீடியோக்குமே கமெண்ட்ஸில் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி எல்லாமே ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். அண்ட் பை கைஸ்.